வீரமாமுனிவர் வாழ்ந்த காலம் 1180 இருந்து 1747 வரை. இவர் பிறந்தது இத்தாலில். இவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. 30ஆம் வயசுல சமய திருப்பணி செய்ய தமிழகத்துக்கு வந்தார். இங்கிலீஷ், எபிரேயம், கிரேக்கம் மாதிரி மொழிகள் இவருக்கு தெரியும். தமிழ் மொழி மேல ரொம்ப ஈர்ப்பு வந்ததுனால தன்னோட பெயரையே தைரியநாதர்னு மாற்றிக்கிட்டார். அதுக்கப்புறம் அதையும் தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர்னு சூட்டிக்கொண்டார். இதோட சேர்த்து தெலுங்கு, வடமொழியும் கற்றுத் தேர்ந்தார். அகராதி இது முதலா வெளியிட்ட அகர முதலி. தேம்பாவணி இது ஒரு கிறித்தவ காப்பியம். சீர்திருத்தம் தமிழ் எழுத்து வரிவடிவத்தையே திருத்தி எழுத்துச் சீர்திருத்தம் பண்ணினார். தொன்னூல் விளக்கம் இது ஒரு இலக்கண நூல். கலம்பகம் அம்மானை இவர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள். பரமார்த்த குரு கதை இது ஒரு நகைச்சுவை நூல். தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்குது. தொன்னூல் பொன்னூலாக இலங்குகிறது. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது. இவரோட புகழ் பற்றி ராவி சேதுப்பிள்ளை என்ன சொல்றார்னா, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார்.